Hi, hello, how are you all doing today? I hope you all are doing well, and once again welcome back to my YouTube channel. This is Chinraj talking to you. Friends, if you want to learn English, you must first begin to talk English. Well guys, in this video, I would like to teach you how to use round the clock in English sentences through Tamil. So I hope you all are ready for your today's lesson. Let's get started. Before let's get started, if you're new to this channel, please do subscribe this channel and also press the bell icon for new updates. எஸ் இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீச் பண்ண போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரவுண்ட் த கிளாக் அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்ட் த கிளாக் அப்படின்னா தமிழ் மீனிங் நமக்கு என்ன அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் தமிழ் சென்டென்சஸ் நம்ம இதை பயன்படுத்தி எங்க பேசுறோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கிலீஷ்ல பேச நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ரவுண்ட் த கிளாக் அப்படின்னா நம்ம 24 மணி நேரமும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல நிறைய பேசுவோம். அவன் 24 மணி நேரமும் படிச்சுட்டு இருக்கிறான்டா, அவன் 24 மணி நேரமும் பப்ஜி விளையாண்டுட்டு இருக்கிறான், அவன் 24 மணி நேரமும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து 24 மணி நேரமும், அதாவது கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம அதை பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல நிறைய சென்டென்சஸ் பேசுறோம் இல்லையா. இந்த மாதிரி 24 மணி நேரமும் பண்றான் அப்படிங்கிற சென்டென்ஸை இங்கிலீஷ்ல சொல்றதுக்காக தான் ரவுண்ட் த கிளாக் அப்படிங்கறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ரெடி ஃபார் யுவர் டுடேஸ் லெசன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ round the clock. Today we are going to say how to use round the clock in English sentences. So இதுக்கு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா sentence plus round the clock. நீங்க sentences யூஸ் பண்ணி லாஸ்ட்ல round the clock அப்படிங்கறத ஜாயின் பண்ணி ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதை present continuous tenseல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், simple present tenseல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், past tenseல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, now look at this example. I'm practicing round the clock. நான் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன், நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ஒரு காம்படிஷன்ல ஜாயின் பண்ணியிருக்கிறேன், அதுக்காக நான் கஷ்டப்பட்டு 24 மணி நேரமும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நான் 24 மணி நேரமும் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு I'm practicing round the clock. 24 மணி நேரம் அப்படின்னு வந்துட்டாலே round the clock. ஓகே, I'm practicing round the clock. I'm singing round the clock. I'm dancing round the clock. I'm watching round the clock. I am reading round the clock. Okay, and suppose இந்த இடத்துல நீங்க subject change பண்ணணும். Okay, he யூஸ் பண்றீங்க அப்படினா he யூஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த am அப்படிங்கிறது is ஆ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். He is practicing round the clock. அவர் 24 மணி நேரம் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. He is practicing round the clock. He is practicing round the clock. Okay, and the second one, he plays. See, subject after verb plus s வருது. So இதுதான் simple present tense. Simple present tenseல subject அடுத்தபடியா verb கூட s சேர்க்கணும். அதாவது he, she, it இந்த மாதிரி third person singular subject வந்துச்சு அப்படினா மட்டுமே verb கூட s சேர்க்கணும், or else verb கூட சேர்க்க கூடாது. He plays PUBG round the clock. Okay, he plays PUBG round the clock. அவன் PUBG விளையாடிட்டு இருக்கான், அது தவிர வேற வேலையே செய்யல. He plays PUBG round the clock. He plays PUBG carom round the clock. He plays cricket round the clock. Okay, and he watches. See, இங்கேயும் verb கூட s சேர்த்திருக்கிறோம். So இதுவும் simple present tense. He watches TV round the clock. He watches TV round the clock. He uses mobile round the clock. So நீங்க இந்த verb நீங்க சேஞ்ச் பண்ணி எவ்வளவு சென்டென்சஸ் வேணாலும் இந்த round the clock அப்படிங்கறத யூஸ் பண்ணி தமிழ்ல பேசுறத ஈஸியா இங்கிலீஷ்ல பேச முடியும். ஓகே, and last one in our list is I worked. So இதுதான் past tense. See, idiom முடிஞ்சாலே past tense சொல்லி நமக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுத்திருப்பாங்க. சப்ஜெக்ட்க்கு அடுத்தபடி I mean டைரக்டாவே எந்த ஒரு ஆக்சியல் verb இல்லாம past tense verb நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, I worked round the clock. நான் 24 மணி நேரம் வேலை செஞ்சேன். I worked round the clock last night. எப்போ? நேத்து நைட். I worked round the clock last night. நான் வேலை செஞ்சேன் அப்படினாலே I worked. நான் விளையாண்டேன் அப்படினா I played. நான் 24 மணி நேரம் விளையாண்டேன் அப்படினா I played round the clock. ஓகே, இந்த மாதிரி நீங்க சென்டென்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணி அது கூட round the clock அப்படிங்கறத யூஸ் பண்ணி 24 மணி நேரமும் அப்படினு சொல்ற எல்லா இடத்துலயுமே I mean தமிழ்ல பேசிட்டு இருக்கிற எல்லா இடத்துலயுமே ஈஸியா உங்களால இங்கிலீஷ்ல சென்டென்சஸ் மேக் பண்ண முடியும். Thank you for watching this video. I hope this lesson was very useful to you. If you like this lesson, hit the like button. Don't forget to click the like button. I'll see you soon again some other interesting video. Until bye bye, take care.